ஆண்டவர் நல்லவர். புதிய நாட்களை, புதிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் தந்து கொண்டே இருக்கிறார். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு புதிய நாள், புதிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில தோன்றுவதற்கு தேவன் தம்முடைய எல்லா கிருபையும், எல்லா மகிமையும், எல்லா அன்பையும் உங்கள் மேலே கொடுத்திருக்கிறார். ஆகவே உங்களால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. எபேசியர் 4 அதிகாரம் 22, 23, 24 வசனங்கள் எப்படி இருக்கு? அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. நம்ம எப்படி ஒரு துணியை மாற்றுறோமோ அந்த போல பழைய மனுஷனை மாற்றி புதிய மனுஷனை, புதிய துணியை நாம் உடுத்தி கொள்ள வேண்டும், நாம் அணிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு தேவன் விரும்புகிறார். ஆண்டவர் நம்ம இடத்துல ஒரு புதிய பிறப்பை எதிர்பார்க்கிறார், ஒரு மறு பிறப்பை எதிர்பார்க்கிறார். பொதுவாக இந்த உலகத்தில் நம்ம இயல்பாக பிறக்கிற இந்த ஃபிசிக்கல் பர்த் ஒன்று இருக்குது. அந்த பிறப்பில் அந்த ஃபிசிக்கல் பாடியில் அந்த நேச்சர் எப்படி இருக்குன்னா பழைய நேச்சராக இருக்கும். அது மோசமான ஒரு குணாதிசயங்களை கொண்டதாக இருக்கும். நல்ல குணங்களை அந்த பிறப்பில் நம்மளால பார்க்க முடியாது. அது இயல்பான விஷயம், இயற்கையான விஷயம், யாராலையும் தவிர்க்க முடியாது. ஆனால் நாம் வாழ்கின்ற போது, நாம் வளர்கிற போது, நம் மறுபிறப்பு, புதிய பிறப்புக்குள்ளாக நம்ம பிரவேசிக்க வேண்டும். ஏனென்றால் நல்ல குணங்கள், தேவனுடைய குணங்கள் எல்லாமே புதிய பிறப்புல தான் இருக்கு, புதிய மனுஷனுக்குள்ள தான் இருக்கு. அந்த மனுஷனை நம்ம தான் அணிந்து கொள்ள வேண்டும். அந்த டெசிஷன், அந்த முடிவு நம்ம கையில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒரு நாள்ல ஏற்படுற மாற்றம் கிடையாது. அது ஒவ்வொரு நாளும் நம்மளுக்குள்ள ஏற்படுகிற மாற்றம் மறுரூபமாக இருக்கிறது. அந்த புதிய மனுஷனுக்குள்ள இருக்கிற நல்ல குணங்களை ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையின் மூலம் அதை வெளிப்படுத்தணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். எப்படி இந்த பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்து கொள்றது அப்படின்னா தேவனுடைய வார்த்தையின் மூலமாக தான். தேவனுடைய வார்த்தையை நாம் படிக்கும் பொழுது தேவனுக்குள்ள இருக்கிற குணங்களை நாம் அறிந்து கொள்கிறோம். அதன் மூலம் நம்முடைய பழைய மனுஷனை நாம் கலற்றி விடுகிறோம், புதிய மனுஷனை நாம் தரித்து கொள்கிறோம். எல்லாமே தேவனுடைய வார்த்தையின் மூலம் தான். தேவனுடைய வார்த்தைக்குள்ளதான் புதிய குணாதிசயங்கள் இருக்கிறது. பைபிள்ல உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த நிருபத்தை எழுதின அப்போஸ்தலர் பவுலாகவே இருக்கட்டும், அவருடைய பழைய மனுஷன்ல அந்த சாந்த குணம் அவர்கிட்ட இல்லை, பொறுமை இல்லை, நிதானம் கிடையாது, அன்பு கிடையாது. தேவனுடைய ஜனங்களை துன்புறுத்தி கொண்டிருந்தார். ஆனால் எப்பொழுது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாரோ, புதிய பிறப்பை அவர் ஏற்றுக்கொண்டாரோ, அணிந்து கொண்டாரோ, அப்போ அவர் தேவனுடைய குணாதிசயங்களை, தேவனோட நேச்சரை, கேரக்டரை அவர் அணிந்து கொண்டார், போட்டுக்கொண்டார். ஆகவே புதிய மனுஷனை தரித்து கொள்வது என்பது ஒவ்வொருவருடைய கையில் இருக்கிற முடிவா இருக்கிறது, டெசிஷனா இருக்கு. இன்றைக்கும் புதிய மனுஷனுக்குரிய புதிய காரியங்களை, புதிய குணாதிசயங்களை, புதிய மாற்றங்களை காண்பிப்பதற்கு ஒரு நல்ல நாள், புதிய நாள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த நாள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துங்க. கிறிஸ்துவை போல மாற மறுரூபமாக இன்றைக்கும் ஒரு சிறந்த நாளாக உங்களுக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். தேவன் பெரியவர், நல்லவர், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உங்களுக்காக புதிய காரியத்தை இன்றைக்கு ஏற்படுத்தி உங்களை மகிழச் செய்வார்.